வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். அதேபோல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஒரு ஃபால் சின்னதாக இருக்கும் வாய்ப்பு சொன்னோம். இந்த தேர்ட் சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான செட்டப் அதிகம். ஆனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேருந்து அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பான ஒரு செட்டப்புமே சொல்லியிருந்தோம். அதேபோல் இந்த ரேஞ்சு, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் இடையில வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிளியரான மூவ்மெண்ட் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சடன் ஃபால் தான் ஆனிச்சு. இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தேர்ட் சப்போர்ட் வரைக்குமே ரொம்ப ஒரே கேண்டில் ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க. பேங்க் நிஃப்டிலேருந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தோம், வழக்கமாக சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே செட்டப்புக்குள்ளே இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணனா. இல்லை, ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட் தான் அப்சைடு தான் போக வாய்ப்பு அப்படின்னு நேற்று அம்பு போட்டு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் இந்த இடத்துல ஃபால் இருக்கும். ஆனால் இங்கேருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு செட்டப் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் டெலகிராமில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, இந்த ரேஞ்சு போகலை. அதுக்காக நிஃப்டிலாம் ஒரு சைடு செட்டப்லேயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, கால் ப்ரீமியம் வந்து பெருசாக ஏறல, புட்டோட ப்ரீமியம் மட்டும்தான். கால் வந்து மார்க்கெட் ஏறினாலும் ப்ரீமியம் ஏறல, அந்த செட்டப்பில் தான் மார்க்கெட் இன்றைக்கி இருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். நம்ம இதுவுமே நம்ம சொன்னது கிளியராக தான் நடந்துச்சு, நிஃப்டிலையும் கிளியராக தான் நடந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இதுலேயும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சு ஃபால் இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறப்போ பெரிய ஃபால் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, இதோட வெளிலே வரல. அதேபோல் எப்போ பையிங் சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பையிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் போகலை. சரி, ஓகே, திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஸ்டைலில் ஒரு டோஜி தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த செட்டப் படி பார்த்தோம்னா இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப்பை தான் மார்க்கெட் வந்து இந்த வீக்லி கேண்டில் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி டைரெக்ஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை இந்த கேண்டில் பிரேக் பண்ணாங்க. அப்படி பார்த்தாலும் இது ஃபேக் பிரேக் அவுட் எடுத்தோம்னா இது கரெக்டாக சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியும் இந்த லைனில். அதனால் இந்த லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்க ஃபால் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21,700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். அதுக்கான செட்டப்பில் தான் வீக்லி செட்டப் இருக்குது. வீக்லி படி நான் சொல்கிறேன். வீக்லி படி இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடம் வந்தால் சப்போர்ட் ஏரியா இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது 22,000 21,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் இந்த ரேஞ்சு தான். ஒரு பாக்ஸாவோட போடலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வீக்லியை பிரேக் பண்ண வச்சு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வீக்லி படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தோம்னா இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மதில் மேல் போனே சொல்லணும்னா அந்த செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் அப்சைடு போனாலும் பெரிய கேண்டில் பொறுத்த வாய்ப்பு இருக்குது, ஃபால் ஆனாலும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செட்டப்பு தான் இப்போ இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா ஒன்று நாளைக்கு பெரிய பையிங் இருக்கும், இல்லை பெரிய செல்லிங் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இந்த டே கேண்டில் செட்டப் இருக்குது. சரி, செல்லிங் வந்து எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனல் வரைக்கும் தொடர்றது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ பார்த்தோம்னா 22,800 இருக்குது. மார்க்கெட் வந்து 22,450 to 500 இந்த ரேஞ்ச் இந்த சேனலில் தொற்று வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் ஸ்ட்ராங்கான இடமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ரேஞ்சு இல்லை பார்த்தா தெரியும். டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா
இந்த இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த 525 கூட காட்டுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த சேனல் தொட்டு 525 பிரேக் பண்ணிவிட்டு இந்த சேனல் தொட்டு அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான இருக்குது வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைரெக்ஷன் வந்தால் இதுலேருந்து அப் சைடு திரும்புறது வாய்ப்பு. இருந்தாலும் இந்த கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதுக்கான செட்டப்பில் தான் இந்த டே கேண்டிலும் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 22,824 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,921 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 23,023 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 22,720 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,642 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,525 கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்க மாதிரி செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 23,000 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே பண்ணாலும் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். அதாவது இந்த டே பிரேக் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இதோட அப்படி போட வேணாம், மாற்றிடுவோம். இந்த இடத்த பிரேக் பண்ணானா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போயிட்டு திருப்பி ஃபால் இருக்கும். அந்தமாரி செட்டப்பில் இருக்குது. அதாவது டேவை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு ஃபால் இருக்கும். அப்படியே இல்லை மார்க்கெட் அப் சைடு போனாலும் ஃப்ளாட் அது கீழே பிரேக் பண்ணல ஆனால் மேலே போகுது அப்படின்னாலும் டேவோட ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி செல்லிங் தான் இருக்கும். இதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போனாலும் கீழே தான் வரும். எப்போ மார்க்கெட்டில் பையிங் எதிர்பார்க்கலாம்னா அந்த 23,000 தாண்டினா தான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் தேர்டுக்கு இடையில என்ன நடக்கும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பையர் செல்லர் போட்டி தான் நடக்கும். அது வந்து யார் அக்ரெசிவாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. இந்த இடத்துல வரப்போ நோ ட்ரேடிங் ஜோன், அது இந்த பக்கம் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும், கீழே பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் ஏரியாவாக இருக்கும். இல்லை இந்த ஏரியாக்குள்ளே வரப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது மேலேயும் விட மாட்டாங்க, கீழே விடாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 22,920 இந்த ரேஞ்சுங்கிறதுலாம் செல்லிங் ஏரியா தான். இது தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் தான் இருக்கும். அது ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த ரேஞ்சு கூட வரதுக்கான நம்ம கொடுத்துருக்க தேர்ட் சப்போர்ட்டுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இதுவும் கிட்டத்தட்ட இன்னொரு ஃபேமஸ் செல்லோ டோஜி தான் கிட்டத்தட்ட போட்டுறாங்க. இது லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்புக்குள்ளே தான் இருக்குது. அதாவது மதில் மேல் பண்ணி இதுவும் அப்படி தான் அதே செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷன் இல்லாமலே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் வெளில வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அந்த ஃபால் எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா வீக்லி படி இந்த கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இப்போ இந்த புல்லிஷ் கேண்டோட வச்சுக்கலாம். பார்த்தோம்னா 47,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இது நான் சொல்கிறது வீக்லி படி. அதாவது 46,300 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணுற மாதிரி தெரியல. அப் சைடு தான் பிரேக் பண்ணுற செட்டப்பில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பண்ண கேண்டில் வந்து ரீடெஸ்ட்டுக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். பட் அடுத்த கேண்டில் வரைக்கும் போட்டால் இந்த லைனை தோட்டோம்னா இந்த கேண்டோட லோ தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு வாய்ப்பு. இதுதான் நம்ம வீக்லியும் சொல்லியிருக்கோம். வீக்லியோட லோ இந்த லோவை அதாவது 48,500 அப்படிங்கிறது பிரேக் பண்ணால் தான் டே கேண்டில் செட்டப்படி இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் இந்த நேரத்தோட இந்த புல்லிஷ் கேண்டில் ஹைக்கும் இந்த ரெட்டுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்பேன் நாளைக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,069 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 49,397 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்டு பார்த்திங்கன்னா 49,628. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 48,764 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,525 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு நம்ம தேர்டு போடல. இது வந்து இந்த வீக்லியோட லோ. இது வந்து ஸ்ட்ராங்கான இருக்கிறது வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை ஓப்பனில் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அப் சைடு போயிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து
மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடம் தொட்டால் திருப்பி அப்சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இந்த இடம். இது கொஞ்சம் மாற்றி போட்டுருவோம். மார்க்கெட் பிரேக் பண்ணானா ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபால் ஆகி இந்த ரேஞ்சு இது தொட்டால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துலேருந்து. அதுக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதனால கீழே நம்ம சப்போர்ட் போடல. இதையும் பிரேக் பண்ண வச்சாலும் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கும். இந்த இடங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணான்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இந்த இடம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு வேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தொட்டாலும் இறங்கும். மார்க்கெட் எப்போ புல்லிஸ் போகும்னா இந்த 49,600 to 50 இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடு போய் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வர்றப்போ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து பையர் செல்லர் யார் பெரியவங்கிற போட்டி தான் இந்த இடத்துல நடக்கும். அதனால் இந்த இடத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒன்றும் ஒரு சைடுவே செட்டப்பும் இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இந்த பிரேக் பண்ணிட்டனால மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது, இல்லை ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். எப்போ வந்து இந்த 49,600க்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் 50,000 தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அதில் இந்த இடங்களில் வரப்போ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். இந்த வீக்லியும் பார்த்தோம்னா இதுவும் ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கில் தான் முடிச்சிட்டாங்க. பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை அடுத்து பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த இடமே ஸ்ட்ராங்கான இடத்துலேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதாவது வீக்லி படி நான் சொல்கிறேன். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ஹை வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்தோம்னா 73,400 அப்படி இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீக்லி படி இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில். இதுக்கெல்லாம் இன்னொரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் இருக்குது. ஆனால் இந்த வீக்லிங்கிற ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த வீக்லி பிரேக் பண்ணாமல். சரி, ஓகே, இதை நம்ம டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட்டு தான் அப்சைடு போயிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அதாவது டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வந்து மேலே அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் கிளியரான அப்சைடுன்னு பார்த்தோம்னா இந்த கேண்டில், அதாவது இந்த கிரீன் கேண்டில் ஹை, அதாவது 76,300க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் தான் அப்சைடு மூவ்மெண்ட். ஆனால் டே கேண்டில் படி பார்த்தோம்னா 4 செட்டப் படி இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இங்கே தொட்டாலும் இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பிறகு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து குறுகணும் இந்த செட்டப். இப்போ இந்த நாளைய கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோசிங் வச்சு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி தொட்டுட்டு மறுபடியும் தான் போக வாய்ப்பு இருக்கும் டே கேண்டில் செட்டப் படி. அதனால் டக்குன்னு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. இல்லை ஒரு வேளை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்கனால ஒரு பெரிய புல்லிஸ் கொடுத்து மார்க்கெட் ஒரே நல்ல சென்டிமெண்ட்டை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 75,422 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 75,772, அதுக்கடுத்து 76,000 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 75,113 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 74,474ங்கிறது செகண்ட் சப்போர்ட் போட்டு அது கீழே போடல. இதுக்கு மிடில் இடையில போடல. வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான். இதை தொட்டு இறங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இது பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் கிடையாது. இது மாற்றியே போடுவோம், சாரி. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு ஒரு ஃபால் இருக்கும். அப்படி வச்சுப்போம், அப்படி தான் கரெக்டு. இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்லை. ஒரு வேளைக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் ஃபால் இருக்கும். அது எப்படி பார்த்தோம்னா இது பிரேக் பண்ணான்னா இந்த டேயோட ஹையை தொட்டுட்டு திருப்பி ஃபால் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இது தொட்டுட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து எப்போ அப்சைடு மாறும்னா இந்த 76,000க்கு மேலே இந்த இடங்க நோட் ட்ரேடிங் ஜோன் இதுக்குள்ளே வந்து பையராக செல்லறங்கிற போட்டி தான் இருக்கும். இந்த 76,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மூணுமே பார்த்தோம்னா மேலே போனால் இறங்க தான் வாய்ப்பாக இருக்குது. செட்டப்பில் தான் இருக்குது. ஒரு பெரிய கேப் அப்போ அதுமாரி வச்சு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருக்கேன் நம்ம மூணுலேயுமே, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி எல்லாத்தையும் அடுத்தடுத்து பிரேக் பண்ணி போனால் அடுத்த பெரிய ஒரு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். அது வந்து மதில் மேல் பூனை அப்படிங்கிற மார்க்கெட் செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.